வேர்டா எழுதியே கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ரீசேல் அதாவது எப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட், இப்போ ஒரு கஸ்டமர் நீங்க இன்னைக்கு வாங்குறீங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குறீங்கன்னா அன்னைக்கு இங்க என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கே உங்களுக்கு சேல் பண்ணி கொடுப்போம் வித்தவுட் ப்ரோக்கரேஜ். நாங்க எந்ததுக்கான சார்ஜஸ் போய் நீங்க பண்ணவே மாட்டோம். லோ பட்ஜெட் போகும்போது ஏதோ ஒரு காட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் எந்த விதமே நினைக்க வேணாம். நீங்க வந்து பாருங்க, சுத்தி வீடு, பக்கத்துலேயே ஹைவே, 100 மீட்டர்ல பஸ் ஸ்டாப்பு, உங்களுக்கு 24 ஹவர்ஸும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஷேர் ஆட்டோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்துகிட்டே இருக்கும். ஆளுங்களும் வந்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் உங்களுக்கு நாங்கள் பிளாட் கொண்டு வந்திருக்கோம். இங்கே பிளாட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,40,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு முன்பணமா ஒரு 1 லட்ச ரூபா கையில் இருந்தால் போதும், உங்களுக்கு நீங்கள் இங்கே நம்மகிட்ட ஒரு பிளாட் வாங்கிடலாங்க. மாத தவணையா ஒரு 6,000 ரூபா உங்களால் கட்ட முடிஞ்சா போதும், நீங்கள் நம்மகிட்ட ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். வணக்கம் நேயர்களே, திருவள்ளூர் பகுதியில லோ பட்ஜெட்ல அப்ரோட் வீட்டு மனைகள் தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தோட புதிய மனைப்பிரிவின் எக்ஸாக்ட் லொகேஷன் பற்றிய விவரங்களை தர முதலில் இங்கே இணைகிறார் அந்த நிறுவனத்தின் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் திரு சாந்தகுமார் அவர்கள். ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே சென்னையோட மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் நம்ம தாங்க. ஆல்ரெடி நீங்கள் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக கொடுக்குறது தான் நம்ம கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டியே. அந்த வகையில் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. கரெக்டாக நான் நிற்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் கடம்பத்தூருக்கு பக்கத்தில் புதுமாவிலங்கை அப்படின்ற ஊரோட பஸ் ஸ்டாப்பில் தாங்க நிற்கிறேன். இது ஹைவே, கரெக்டாக அந்த ஹைவே இதுதான் பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு சைட் டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே கடம்பத்தூர் திருவள்ளூர் ஹைவே. இது இந்த சைடு போனீங்கன்னா பேரம்பாக்கம் அரக்கோணம் போற ஹைவே. இந்த ஹைவேல இருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. கரெக்டா இங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ல கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் நம்மளுக்கு இருக்குங்க. கரெக்டா இங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப் டிராவல்ல கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை நீங்க ரீச் பண்ணிடலாம். இங்க பிளாட்டோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5,40,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு முன்பணமா ஒரு 1 லட்ச ரூபா கையில இருந்தா போதும், உங்களுக்கு நீங்க இங்க நம்மகிட்ட ஒரு பிளாட் வாங்கிடலாங்க. மாத தவணையா ஒரு 6,000 ரூபா உங்களால கட்ட முடிஞ்சா போதும், நீங்க நம்மகிட்ட ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். திரு சாந்தகுமார் அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம வந்து சைட்டில் வந்துட்டோம் சார். லோ பட்ஜெட்டில் சைட்டு வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இங்கே வந்து யாரெல்லாம் இடம் வாங்கலாம் சார்? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து திருவள்ளூருக்கு நியர்பையில் லொக்கேட்டாக இருக்குது நம்ம சைட்டு. நம்ம சைட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 2.5 கிலோமீட்டர்ஸ் தான் ரயில்வே ஸ்டேஷனு. ஹைவே இருக்குல்ல, ஹைவேலேருந்து 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம சைட்டு லொக்கேட்டாக இருக்குது. இங்கே யாரெல்லாம் வாங்கலாம்னா, எனக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் சென்னையில் இருக்கேன், ஒரு லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கணும் அப்படின்னா அவங்களும் வாங்கலாம். இல்லை சார், நான் ஃபஸ்ட் டைமாக வீடு கட்டணும்னு எனக்கு ஆசை இருக்குது, ஒரு லேண்டு வாங்கணும், வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது, நான் பக்கத்தில் திருவள்ளூர் சரௌண்டிங்ஸில் பார்த்துட்டு இருக்கேன், பட் எனக்கு காசு கம்மியாக இருக்குது என் கையில், இப்போ லட்சக்கணக்கில் போட்டு என்னால் வாங்க முடியாது அப்படின்னா நம்ம சைடில் எப்படின்னா வெறும் 1 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதும், மாதம் ஒரு 6,000 ரூபா இருந்தால் இஎம்ஐ கட்ட முடிஞ்சா போதும். ஒரு நாளைக்கு வெறும் 200 ரூபா தான் வரும். டீ குடிக்கிற செலவு தான் 200 ரூபான்றது. அது மட்டும் பண்ண முடிஞ்சா போதும், அவங்க எல்லாரும் இங்கே நம்மகிட்ட பிளாட் வாங்கலாம். சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவும் வாங்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடு கட்டணும், காசு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறோம், நம்மகிட்ட வாங்கலாம். இங்கே வந்து மினிமம் சைஸ் 600 ஸ்கொயர் ஃபீட், ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 899 ரூபீஸ். உங்களுக்கு 5.4 lakhsல இருந்து உங்களுக்கு பிளாட் சைஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு, மொத்தம் எத்தனை பிளாட்டும் சைட்டில் இருக்குது? நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட், கேட்டர் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். மொத்தம் 68 பிளாட்ஸ் உள்ள போட்டிருக்கோம். உங்களுக்கு வெல் டெவலப்டு கம்யூனிட்டி. இது உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு செக்யூரிட்டி 24/7 சிசிடிவி செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்காக போரும் போட்டிருக்கோம். இபி ஃபெசிலிட்டிஸும் நம்மளுக்கு இருக்குது. நியர்பையில் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் தான் உங்களுக்கு. நீங்கள் இன்னைக்கு சைட்டு வாங்கிட்டு நாளைக்கு வீடு கட்டலாம். ஆல்ரெடி வாங்கின ஒருத்தர் கட்ட போகிறாரு பெரிய ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில். அதே மாதிரி நீங்கள் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வீடு கட்டி வரலாம். நீங்கள் வந்து 1 வருஷம் கழிச்சு கட்டலாம் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வாங்கி நாளைக்கு கட்டினா கூட உங்களுக்கு நியர்பையில் எல்லாமே வீடு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் வீடியோவில் உங்களுக்கு காமிப்பாங்க. எல்லாமே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்க தான். பஸ் ஸ்டாப்பு ஒரு 50 மீட்டர்ஸ்ல பஸ் ஸ்டாப்பு, ஹைவே ஒரு 50 மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு. ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 2.5 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். சரி, இப்போ நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைட்லேயே பார்க்குறேன் வீடுகள்லாம் தருது இல்லையா? இது என்ன ஊர்? அப்படியே ஆப்போசிட்ல வீடுகள் தருது இல்லையா? அது என்ன ஊர் அப்படின்னா? இந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பேர் புதுமாவிலங்கை. சரிங்களா? இது ஃபெமிலியர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கடம்பத்தூர்னு சொல்லுவாங்க. திருவள்ளூர்ல கடம்பத்தூர்ன்றது மெயின் ஏரியா. எப்படி இப்போ தாம்பரம் பெருங்குளத்தூர் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி திருவள்ளூருக்கு அடுத்த ஸ்டேஷன் கடம்பத்தூர் தான். உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ரயில்வே, எல்லா அரக்கோணம் போகிற எல்லா லோக்கல் ட்ரெயின்ஸும் இங்கே ஸ்டாப் இருக்கு. எவ்ரி 20
20 minutes ஒன்ஸ் சென்ட்ரல்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு ரயில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஸஸ்மே இங்கே ஸ்டாப் ஆகிட்டு தான் போகும் இந்த கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு. இப்போ நம்ம சைட்ல கரெக்டாக கடம்பத்தூர் வந்து 2.5 கிலோமீட்டர் தான். 2.5 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு. சரி, நம்ம சைட்ல கரெக்டாக திருவள்ளூர் எவ்வளோ தூரம்? கரெக்டாக இங்கேருந்து திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வரும் சார் உங்களுக்கு. 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் வரும். திருவள்ளூர் சிட்டிக்கே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. டிமார்ட், நியூ கலெக்டர் ஆஃபீஸ், நியூ பஸ் ஸ்டாண்ட், திருவள்ளூரோட நியூ பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம சைட்ல வந்து இப்போ எல்லா ஃபேஸிங் பிளாட் இருக்கு இல்லையா? எல்லா ஃபேஸிங் பிளாட் இருக்கு. கார்னர் பிளாட் ஃப்ரெஷ் ஆயிட்டு ப்ரீ லான்ச்சில் கொஞ்சம் தான் முடிஞ்சிருக்கு. மொத்தம் 68 பிளாட்ல ப்ரீ லான்ச்சில் ஒரு 4-5 பிளாட் தான் முடிஞ்சிருக்கு. மற்ற எல்லா பிளாட்டுமே இருக்கு. எல்லா ஃபேஸிங்கு கார்னர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். நம்மளதுல கார்னர் எடுத்தா ஒரு ரேட்டு, இந்த ஃபேஸிங் எடுத்தா ஒரு ரேட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வரவங்க கார்னர் தாராளமாக எடுத்துக்கலாம். சரி, நம்ம சைட்ல ஒரு கஸ்டமர் வந்து பிளாட் வாங்குறாங்க. ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு ஒரு growth எதிர்பார்க்கலாங்க? சார், இங்கே க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சென்னையில் இருக்கவங்களுக்கு ஒரு இன்வெஸ்டருக்கு கண்டிப்பாக தெரியும். சென்னைக்கு அப்புறம் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா அப்படின்னா திருவள்ளூர் தான். சரிங்களா? ஏன்னா எப்படி நம்ம செங்கல்பட்டு ரூட்டில் வந்து ரயில்வே ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது மாதிரி தான் இந்த சைடு ரயில்வே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வேறு எங்கேயுமே ரயில்வே ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு இல்லை. அந்த செங்கல்பட்டு வரைக்கும் டெவலப் ஆனதுக்கு ஒரே ரீசன் லோக்கல் ட்ரெயின் இருக்கிறனால மட்டும்தான். அதே மாதிரி தான் இந்த சைடு இப்போ ரேப்பிடாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ரீசெண்டாக திருவள்ளூர் சிட்டியில் போனீங்கன்னா எல்லா ஷாப் கமர்ஷியல் பெரிய பெரிய கமர்ஷியல் ஸ்பேசஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ டிமார்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இன்னைக்கு வாங்கி ஒரு 3 to 5 இயர்ஸில் ஒரு 3 times கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சைட்டை சுற்றியே பார்க்குறேன், 4 பக்கமும் ஒன்றா பச்சை பசையில் இருக்குது, நெல் வேற விளையுது இல்லையா? நம்ம சைட்டில் வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து எப்படி இருக்குது? ஒரு சைட் வாங்குறவங்களே மெயின் ஒரு கஸ்டமராக கேட்குறவங்க தண்ணி எப்படி இருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நம்ம இந்த லொக்கேஷனை பொறுத்தளவு உங்களுக்கு 40 அடியில் தண்ணி வந்துடும். நீங்கள் இந்த ஏரியாவில் வந்து பாருங்கள், முப்போகம் விளையும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தஞ்சாவூர் சைடு அப்படி தான் நடக்கும். இங்கேவுமே முப்போகம் நெல் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கிரவுண்ட் வாட்டர் 40 அடியில் நல்ல தண்ணி அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வேணால் நம்ம சைட்லேயே போர் இருக்குது. கஸ்டமர் டைரெக்டாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு நம்ம சைட்டில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து இடம் வாங்கிட்டாங்க, ஒரு 3 வருஷம் ஒரு 4 வருஷம் கழிச்சு அதை ரீசேல் பண்ண ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்படும் போது அவங்களுக்கு நீங்கள் எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுவீங்க? சார், நம்ம இந்த சைட்டுக்கு கிடையாது, ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸில் எந்த ப்ராஜெக்டில் எந்த கஸ்டமர் வாங்கினாலும் ரீசேல் அசிஸ்டன்ஸ் நம்மகிட்ட பக்காவாக இருக்கும். அதை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. நாங்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் வேர்டாக எழுதியே கொடுத்துட்றோம் அவங்களுக்கு. ரீசேல் அதாவது எப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட். இப்போ ஒரு கஸ்டமர் நீங்கள் இன்னைக்கு வாங்குறீங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குறீங்கன்னா அன்னைக்கு இங்கே என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கே உங்களுக்கு சேல் பண்ணி கொடுப்போம். வித்தவுட் ப்ரோக்கரேஜ். நாங்கள் எந்த இதுக்கான சார்ஜஸ் போய் நீங்கள் பண்ணவே மாட்டோம். வித்தவுட் ப்ரோக்கரேஜில் நீங்கள் எங்கிட்ட வாங்கினதுக்காக ரீசேல் அசிஸ்டன்ஸ் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அதுக்காக நீங்கள் ₹1 கூட எங்களுக்கு ப்ரோக்கரேஜோ கமிஷனோ எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை. அது வெறும் வார்த்தையால் நான் சொல்லலை. வாங்குற கஸ்டமர் அதை கேட்குறாங்கன்னா வித் சிக்னேச்சரோட கம்பெனி சீலோட நாங்கள் வந்து எழுதியே கொடுத்துருவோம் அவங்களுக்கு ரீசேல் அசிஸ்டன்ஸ். அப்போ தைரியமாக வாங்கலாம். தைரியமாக நீங்கள் இங்கே வாங்கலாம். உங்களுக்கு ரீசேல் கவலை கிடையாது. அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், வேற ஏதாவது அசிஸ்டன்ஸ் தேவைப்படுறனாலும் நம்மகிட்ட நல்லா பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறீங்க? எல்லா ஹெல்ப். ஆஃப்டர் சேல்ஸ் நம்மகிட்ட சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு ஒன்ஸ் அதை இது பண்ணிட்டீங்கன்னா நீங்களே அடுத்த ப்ராஜெக்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான சர்வீஸ் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி பையர்ஸ்க்குலாம் ஒரு டவுட் இருக்கும், என்னடா லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்களே, நிறைய ப்ராஜெக்ட் பார்த்துருக்கோம், லோ பட்ஜெட் போகும்போது ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எந்த விதமே நினைக்க வேணாம். நீங்கள் வந்து பாருங்கள், சுற்றி வீடு, பக்கத்துலேயே ஹைவே, 100 மீட்டர்ஸில் பஸ் ஸ்டாப்பு, உங்களுக்கு 24 ஹவர்ஸும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஷேர் ஆட்டோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருந்துகிட்டே இருக்கும். ஆளுங்களும் வந்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் உங்களுக்கு நாங்கள் பிளாட் கொண்டு வந்திருக்கோம். அதை நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணலன்னா நீங்கள் நைட்டு கூட வந்து பாருங்கள், எத்தனை மக்கள் இங்கே எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்றது உங்களுக்கு லைவாகவே தெரியும். சரி, நம்ம சைட்டில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து பிளாட் வாங்க ஆசைப்படுறாங்க, சைட் விசிட் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க? நம்ம வந்து ஃப்ரீ சைட் விசிட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர் எங்கேருந்து வந்தாலுமே டோர் ஸ்டெப் கேப் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். கேப் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீ தான். நீங்கள் வந்து ஒன் சைட்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் உங்களை வீட்லேயே ட்ராப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஓகேனா நம்ம ஃபர்தர் எல்லாமே பேசிக்கலாம்.